தந்தை பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி ஈரோட்டில் அவரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியாரின் பேரனும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கி கேட்பது தவறில்லை என்று தெரிவித்தார். வெளியிட்ட கொடியினுடைய விளக்கம் என்று என்னவென்று சொல்லாதவர்கள் அவர்கள் எல்லாமே இன்னும் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஆட்சியை பிடிப்பதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்லும்போது பல வருடங்களாக ஆட்சி அரசியல் செய்து வரும் ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுடைய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் சொல்வது ஒன்றும் தவறல்ல. இருக்கின்ற கட்சிகள் எல்லோருக்குமே ஏன் நம்மளுடைய சீமான் அவர்களுக்கும் கூட அந்த ஆசை இருக்கின்றது. சீமானுடைய ஆசையை பார்த்தால் பக்கத்திலே கேரளா கொடுத்தா கூட அவர் வாங்கிக்கொள்வார், ஓட்டு போட்டால் அந்த கூட வாங்கிக்குவார். ஆகவே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் இருப்பது நியாயம்தான். நீங்கள் ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ எதுவாக இருந்தாலும் பவர் கையிலே அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே திருமாவளவன் சொல்லியது ஒன்றும் பெரிய தவறாக நான் நினைக்கவில்லை. கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூருக்கு புறப்பட்ட தனியார் பேருந்தில் மது போதையில் ஏறிய 3 பேர் பெண்கள் அருகில் அமர்ந்துள்ளனர். இதையடுத்து அவர்களை நடத்துனர் விகாஸ் வேறு இருக்கையில் அமருமாறு தெரிவித்துள்ளார். அப்போது இடத்தை மாற்றி அமர முடியாது என நடத்துனரிடம் மது போதையில் இருந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த நடத்துனரை கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதுகுறித்து கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் நடத்துனர் விகாஸ் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் பேருந்தில் உள்ள CCTV காட்சிகள் அடிப்படையில் நடத்துனரை தாக்கிய போதை இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவனந்தாள் திருவாய்ப்பாடியைச் சேர்ந்தவர் சாதிக் பாட்ஷா. இவர் திருவனந்தாள் பேருந்து நிலையம் எதிர்ப்புறத்தில் முட்டை வியாபாரம் மற்றும் பால் தண்ணீர் பாட்டில் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் கடையை அடைத்துவிட்டு வீடு திரும்பிய போது கும்பகோணம் சென்னை சாலையில் எதிரே வந்த அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா கடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜனின் மகன் கார்த்திக் ராஜா. இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உடுமலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த கார்த்திக் ராஜா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து கார்த்திக் ராஜாவின் உடல் உறுப்புகள் கண், இதயம், சிறுநீரகம் தானம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவரது உடலுக்கு தலைமை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் அரசு மரியாதை செய்தனர். பின்னர் அவரின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையர்கோவில் அருகே மந்திக்கண்மை கிராமத்தைச் சேர்ந்தவர் மைக்கேல் ராஜ். இவர் இளையான்குடி அருகே நெஞ்சத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் பள்ளி மாணவிகளுக்கு நீண்ட காலமாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகள் தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்ததை அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் மேரி ஆனந்தி போலீசாருக்கு புகார் அளித்தார். அதன் பேரில் மகளிர் போலீசார் ஆசிரியர் மைக்கேல் ராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் குடிநீர் பைப்லைன் அமைக்கும் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு குடிநீர் பைப்லைன் அமைக்கும் பணி ஒப்பந்தம் தொடர்பாக மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு தனது நண்பர்களான சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணகுமார், ரவி மற்றும் மதுரையைச் சேர்ந்த முகமது யாசின் உள்ளிட்ட 4 பேரும் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது விளாத்திக்குளம் அருகே உள்ள தாப்பாத்தி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் வந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு எட்டயாபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து மாசார்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படை மண்டல அலுவலகம் அமைக்கப்படுகிறது. இந்த மண்டல மையத்தில் அதிநவீன மீட்பு உபகரணங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், ரசாயனம், கதிரியக்கம் மற்றும் உயிரியல் சார்ந்த பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் உபகரணங்களும் மண்டல மையத்தில் இடம்பெறுகிறது. தற்போது ராதாபுரம் மாணவர்கள் தங்கும் விடுதியில் தற்காலிகமாக மண்டல மையம் செயல்பட தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இதன் திறப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய பேரிடர் மீட்பு படை மண்டல மையத்தை திறந்து வைத்து நவீன உபகரணங்களை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு தொடர்பாக விசிக மாநாடு நடத்தலாம், அதில் தப்பு இல்லை என்று தெரிவித்தார். இந்த தேசிய பேரிடர் ஆணையம் ஒன்று இந்திய அளவில் உருவாக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு முதல் கட்டமாக 6 மாநிலங்களில் 6 இடங்களில் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை பட்டாலியன் அமைக்கப்பட்டது. அவ்வாறு 2006ஆம் ஆண்டு முதலாக அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், ஒரிசா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் உட்பட 6 இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இந்தியா முழுவதும் 16 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது ராதாபுரத்தில் இந்த பகுதியில் ஆரம்பிக்க இன்று நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அனுமதியோடு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கடுமையான முயற்சி செய்து இந்த இடத்தில் இது வருவதற்கு தேவையான பணிகளை செய்து இந்த இடத்திலே இன்று ஆரம்பிக்க வைத்திருக்கின்றோம். இதில் 30 வீரர்கள் இங்கே தொடர்ந்து இருப்பார்கள். ஏதேனும் இந்த பகுதியில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக இவர்கள் அரக்கோணத்தில் இருக்கின்ற அந்த தலைமை பட்டாலியனோடு தொடர்பு கொண்டு என்ன உதவிகள் மீட்பு செய்ய முடியுமோ உதவி செய்வார்கள். தமிழக அரசோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழ்நாட்டில் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதற்கு ஏற்கனவே சென்னையிலே மாநில பேரிடர் மீட்பு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு சென்னையிலே மழை காலங்களில் வெள்ள காலங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த மாநில பேரிடர் ஆணையத்துக்கு நாம் தகவல் தெரிவித்தால் உடனடியாக தமிழக அரசு செயல்படும். தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் கீழமுக்கூட்டு பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் சமூக நீதி நாள் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து கடந்த 1ஆம் தேதி 30 பேர் அடங்கிய பக்தர்கள் குழு உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு ரயிலில் யாத்திரை சென்றுள்ளனர். பின்னர் ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பும்போது தாவகட் என்ற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு அங்கிருந்து தங்களது சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் அனைவரும் சிக்கி தவித்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை காப்பாற்றி டார்ஜுலா பகுதிக்கு அழைத்து வந்தது. பின்பு அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட 13 பேர் விமானம் மூலம் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். காலையில் இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டோம். ஆதி கைலாஷ் உத்தரகாண்ட் அரசுகிட்ட போய் பர்மிஷன் கேட்டோம். அவர்கள் கொடுக்கவில்லை முதல்ல. அதுக்கப்புறம் லேண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னாங்க. சரின்னு பர்மிஷன் வாங்கிட்டு போனோம். அங்கேயும் மழை காற்று இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டே இருந்தோம் வெளியில் வர்றதுக்கு. திருப்பி இந்த லேண்ட் சர்வீஸை இதை பார்த்த உடனே வெளியில் வர முடியல. கரண்ட் இல்லை, செல்ஃபோன் வேலை செய்யவில்லை, சாப்பாடுகள் சிரமமாக இருந்தது. உதவி உங்களை தமிழக அரசை கேட்டோம். மறுநாள் காலையில் ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஹெலிகாப்டர் வந்து வெளியில் வாழ்ந்து கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டம் புத்தூர் மூலக்கொள்ளை தெருவை சேர்ந்த சீனிரியாஸ் என்ற இளைஞர் வாகன நெரிசல் மிகுந்த சாலைகளில் அசுர வேகத்தில் கார் பேருந்துகளுக்கு இடையே வளைந்து நெளிந்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி சாகசம் செய்த வீடியோ காட்சிகளை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். குறிப்பாக மாணவிகள், இளம்பெண்கள் சாலையில் நடந்து செல்லும் போது அவர்களை அச்சுறுத்தும் வகையில் சாகசம் செய்து அதையும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு புகார்
புகார்கள் சென்ற நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அதன் பேரில் சாலையில் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட சீனி ரியாஸை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவர் நடந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டதுடன் இதுபோல் யாரும் செய்யக்கூடாது என வேண்டுகோள் விடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி நாகை மாவட்டம் திருக்குவளை சமத்துவபுரத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு திமுகவினர், திராவிட கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். திமுக கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் திராவிடர் கழகத்தினர் கலந்து கொண்டனர். இதேபோல் சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பள்ளி மாணவர்கள் தலைமையில் மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பாக இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை 14 நாட்கள் தூய்மை இந்தியா பசுமை இந்தியா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று முதல் நிகழ்ச்சியாக பாரக்ஸ் அருகே உள்ள சின்னவண்டிச்சோலை பகுதியில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கையில் தூய்மை இந்தியா குறித்த பதாகைகளுடன் பாரக்ஸ் பகுதி வரை 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி சென்றனர். கண்டோன்மெண்ட் முதன்மை நிர்வாக இயக்குநர் லோர்ட் வினிட் பாபா சாஹிப் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் சுகாதார ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன், நியமன உறுப்பினர் ஷீபா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ படித்துறை விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பூசாரி சதாசிவம் வழக்கம்போல் இன்று காலை கோவிலை திறக்க வந்தபோது கோவிலின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த உண்டியல் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கடைசியாக உண்டியல் திறக்கப்பட்டு 27 தினங்கள் ஆன நிலையில் திருடு போன உண்டியலில் 5000 முதல் 10,000 ரூபாய் வரை பணம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அருப்புக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே முத்துப்பட்டணத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்தது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அப்பகுதியை சுற்றியுள்ள மீனாட்சிபுரம், ஜீவா நகர், அண்ணா நகர், சேர்வார் ஊரணி, காட்டுத்தலைவாசல் என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் தினமும் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். தற்போது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீண்ட தூரம் உள்ள பெரியார் சிலை பகுதிக்கு மாற்றியதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெண் ஒருவர் கர்ப்பிணி பெண் போல் வேடமணிந்தும், மற்றவர்கள் தலையில் கட்டு போட்டும் கைகளில் கட்டு போட்டுக் கொண்டும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுப்பதற்காக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோ மற்றும் சுவர் போன்ற பொது இடங்களில் ரத்த தானம் வழங்குமாறு விழிப்புணர்வு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜா முன்னிலையில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நகரமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகராட்சிக்குட்பட்ட பொத்தேரி அருகே மறைமலை நகர் நகராட்சி மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து தூய்மை நகரம் 2024 என்ற தலைப்பில் சைக்கிள் பேரணியை நடத்தியது. இதில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். மறைமலை நகர் நகராட்சி ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பொது இடங்களையும் நமது நாட்டையும் தூய்மையாக பாதுகாக்க வேண்டும், அதேபோல் நம் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், நல்ல காற்றினை நாம் சுவாசிக்கவும் மரங்களை நாம் வளர்க்க வேண்டும் என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தரக்குறைவாக பேசிய பாஜக ஒருங்கிணைப்பாளர் ராஜாவை கண்டித்து அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ராகுல் காந்தியை தரக்குறைவாக பேசிய ராஜா மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரியில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவித்தது. இதற்கு பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெறக் கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தக் கோரி பல்வேறு சமூக அமைப்பினர் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செம்மறி ஆடுகளுக்கு மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி திருப்பூர் மாநகர மாவட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் பெரியார் புகைப்படத்துடன் கூடிய பேரணி நடைபெற்றது. முன்னதாக மாநகராட்சி அருகாமையில் அமைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தந்தை பெரியாரின் புகழை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தாரை தப்பட்டை முழங்க 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள், பெண்கள், ஆண்கள் என ஏராளமானோர் தந்தை பெரியாரின் புகைப்படத்துடன் பேரணியாக சென்றனர். முக்கிய சாலைகளின் வழியாக சென்ற பேரணி ரயில் நிலையம் முன்பு நிறைவு பெற்றது. தொடர்ந்து ரயில் நிலையம் முன்பு உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர்.